சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். இன்று நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றினார். அதேபோன்று தமிழ்நாட்டில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். இதனையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. மருத்துவமனையின் இயக்குனர் மணி தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து மாணவிகள் பாட சுதந்திர தின நிகழ்ச்சி துவங்கியது. மருத்துவமனை பாதுகாப்பு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் வந்த இயக்குனர் மணி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களையும் தியாகிகளையும் போற்றுவோம். நாம் அனைவரும் வேற்றுமையிலும் ஒற்றுமையுடன் இருப்போம். நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம். சுதந்திர இந்தியாவின் 78வது சுதந்திர தின விழாவின் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்த நம் மருத்துவமனையின் இயக்குனர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஆர். மணி அவர்களை அனைவரது சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். கொஞ்சம் பேக் கொடுத்துருக்கு லைட் வந்து மூவர்ண கொடியை ஏற்றி பட்டொலி வீசி பறக்க மதிப்பிற்குரிய இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. பிறகு அரசு மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் மாணவிகளின் கண்கவர் நடனங்களுடன் இனிமையான பாடல்களும் பாடப்பட்ட நிகழ்ச்சி சுதந்திர தின விழாவை காண வந்திருந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தது.
நாடு எங்கள் பாரத நாடு. சிறப்புமாக கொண்டாட ஏற்படுத்த நமது இனிய இயக்குனர் மற்றும் முதல்வரை அன்போடு வரவேற்கிறேன். இந்த இனிய சுதந்திர தின விழாவிற்கு வருகை தகுந்த பேராசிரியர்கள், மூத்த ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் மற்றும் அனைவரையும் உவகையோடு வரவேற்கிறேன். தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த மருத்துவமனையில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழை மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் மணி வழங்கினார். மேலும் சென்ற வாரம் இந்த மருத்துவமனையில் நடைபெற்ற ரீஜெனரேட்டிவ் சர்வதேச கருத்தரங்கை சிறப்பாக ஏற்பாடு செய்தவர்களுக்கு பாராட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி பாராட்டு சான்றிதழ் பெற்றவர்கள் இயக்குனர் மணி அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய ஓமந்தூரார் பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை இயக்குனர் மணி பேசுகையில், 2047ஆம் ஆண்டு இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் என்றால் ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து கடினமாக உழைத்தால் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்று கூறினார். நாம் மலரஞ்சி செல்வதற்காக இந்த மலர்கள் வந்து கொடியிலிருந்து கீழே விழுந்ததாக கருதுகிறார்கள். அதுக்கப்புறம் காந்திஜி, மகாத்மா காந்திஜி அவர்கள் 1919 ஒரு 47 வருடம் அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் பெற்றுத்தந்தார். அவரை இந்த நேரத்தில் நாம் வந்து நினைவு கூறுவது மிக சந்தோஷம். சுதந்திரம் அடைந்த பிறகு ஆகஸ்ட் 15, 1947 அன்று சுதந்திரம் கிடைக்கும்போது நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்சது. முதல் பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார். பதவியேற்கும் போது அவர் என்ன சொன்னார்? ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொன்னார். ட்ரஸ்ட் வித், நமக்கு தலையெழுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நடக்கும், அது போல் இன்றைக்கி நம்ம நடந்தது, அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பல ஆண்டுகள் கடந்தன. நம்ம வந்து விண்வெளியில் வந்து பல சாதனைகள் புரிஞ்சிருக்கிறோம், தொழில்நுட்பத்தில் புரிஞ்சிருக்கிறோம், விவசாயத்தில் புரிஞ்சிருக்கிறோம், படிப்பில் கல்வியில் உயர்ந்திருக்கோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்மளோட கடின உழைப்பு தான். நம்ம வந்து பல மாநிலங்கள் இருக்கின்றன, பல மதங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் இருக்கின்றன, பல இனங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்தியன் என்ற ஒரே ஒரு சொல்லில் நம்ம எல்லாம் தேசிய ஒருமைப்பாடை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வருங்காலத்தில் எல்லாம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்து தொலைநோக்கு பார்வையோட கடினமாக உழைத்து நாம் வந்து வளர்ச்சி பெற்ற நாடாக மாற வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறார்கள். 1947 சுதந்திரம் பெற்றோம். 2047 100வது வருஷம் கொண்டாடும் போது வளர்ந்த நாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் நம்ம இந்திய தேசத்தின் குறிக்கோளாக இருக்கின்றது. அதற்கு நம்ம எல்லோரும் உதவி புரிந்து ஒற்றுமையாக இருந்து உழைத்து முன்னேறும் என்று இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தருணத்திலே இங்கே சிறப்பாக பாடிய மாணவிகளுக்கும் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் என் வாழ்த்துக்களை செல்ல கடமைப்பட்டிருக்கின்றன. இந்த விழாக்களில் மூத்த மருத்துவர்கள் அனைவரும் தன் பணியை விட்டுவிட்டு வந்து இந்த விழாவில் பங்கெடுத்து தேசிய சுதந்திர தின விழாவுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அனைத்து செவிலியர்களும் அனைத்து ஊழியர்களும் நம்முடைய கிறிஸ்டல் மக்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மேடையை, இந்த அரங்கத்தை மிக சிறப்பாக செம்மையாக செய்து கொடுத்த என் தளபதி அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.